கடகராசினியர்களே, வெற்றி என்பது முடிவல்ல, தோல்வி என்பது ஆபத்தானதல்ல, தொடர்ந்து முன்னேறும் தைரியமே முக்கியம். இந்த வார்த்தைகள் வெறும் பொன்மொழிகள் மட்டுமல்ல, வரப்போகும் 72 மணி நேரத்திற்கு உங்களின் தாரக மந்திரமாக அமையப் போகிறது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்? ஏனென்றால், காலச்சக்கரம் ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது. உங்கள் வெளி உலகம் அமைதியாக இருந்தாலும், உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய புயல் உருவாகப் போகிறது. நாம் இப்போது 2025ஆம் ஆண்டின் மிக முக்கியமான காலகட்டத்தை டிசம்பர் 24, 25 மற்றும் 26 ஆகிய நாட்களை பற்றி ஆய்வு செய்யப் போகிறோம். இது சாதாரண நேரமல்ல. கடக லக்னக்காரர்களுக்கு நஞ்சுகளின் அதிபதி. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வெறும் ஒரு துணைக்கோள் மட்டுமல்ல, அது உங்கள் லக்னாதிபதி. அதாவது உங்கள் இருப்பு, உங்கள் அடையாளம் மற்றும் உங்கள் மனம். ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு நிலையான விதி என்னவென்றால், எப்போது லக்னாதிபதி பாதிக்கப்படுகிறாரோ அப்போது முழு ஆளுமையும் ஆட்டம் காணும். தற்போது வானமண்டலத்தில் கிரகங்களின் ஒரு விசித்திரமான மற்றும் சவாலான அமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் உங்கள் 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூன்றும் இணைந்து திரிகிரக யோகத்தை உருவாக்கி எதிரிகளுடன் போராடும் அசாத்திய சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் வெளி உலகில் ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜிக்க தயாராக உள்ளீர்கள். ஆனால் உண்மையான சவால் போர்க்களத்தில் இல்லை, உங்கள் மனதிற்குள் தான் இருக்கிறது. உங்கள் 8ஆம் வீட்டில், அதாவது திடீர் சம்பவங்கள் மற்றும் ஆழமான ரகசியங்களின் வீட்டில், மாய கிரகமான ராகு ஏற்கனவே அமர்ந்துள்ளார். இப்போது உங்கள் லக்னாதிபதி சந்திரன் இந்த மரணத்திற்கு இணையான கஷ்டத்தை தரக்கூடிய 8ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். 8ஆம் வீட்டில் லக்னாதிபதியும் ராகுவும் இணைவது நேரடியாக கிரகண யோகத்தை உருவாக்குகிறது. இந்த நேரத்தில் தான் தர்க்க ரீதியான புத்தி மழுங்கி ஒரு இனம் புரியாத பயம் ஆட்கொள்ளத் தொடங்கும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மாவிற்கான கணக்கை கேட்கிறார். கேது தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் பேச்சை கடுமையாக்குகிறார். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தவறான முடிவு, கோபத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட உங்கள் உறவுகளையும் வேலைவாய்ப்பையும் தடம்புரளச் செய்யலாம். ஆனால் பயப்பட தேவையில்லை. ஜோதிடத்தின் நோக்கம் பயமுறுத்துவது அல்ல, காலத்திற்கு முன்பே உங்களை எச்சரிப்பதே ஆகும். இந்த சிறப்பு பதிவில் நான் உங்களுக்கு சாதாரண பலன்களை சொல்லப் போவதில்லை. அடுத்த 3 நாட்களில் பிரபஞ்சத்தின் இந்த ஆற்றல் உங்கள் முடிவுகளை எப்படி பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த கிரகண யோகத்தின் எதிர்மறை விளைவுகளை பூஜ்ஜியமாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் மற்றும் துல்லியமான பரிகாரங்களை பற்றி பேசுவோம். இந்த நேரம் உங்களை உடைப்பதற்கு பதிலாக மனதளவில் உங்களை இன்னும் உறுதியானவராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த ஆய்வின் ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனியுங்கள். வாருங்கள், கிரகங்களின் இந்த கணிதத்தை விரிவாக பார்ப்போம். முதலில் முதல் நாளிலிருந்து தொடங்குவோம். டிசம்பர் 24, புதன்கிழமை. இன்று வரத சதுர்த்தி. இது விக்னங்களை தீர்க்கும் விநாயகப் பெருமானின் நாள். இன்றைய நாள் கடக லக்னக்காரர்களுக்கு இருமுனை கத்தி போன்றது. இதை ஏன் சொல்கிறேன்? இதை புரிந்து கொள்ள சந்திரனின் இயக்கத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாள் தொடக்கம் முதல் மாலை 7:46 வரை சந்திரன் உங்கள் 7ஆம் வீட்டில், அதாவது மகர ராசியில் இருப்பார். 7ஆம் வீடு என்பது கூட்டாண்மை, வாழ்க்கை துணை, தினசரி தொழில் மற்றும் மக்கள் தொடர்புக்கானது. மாலை 7:45 வரை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. நீங்கள் ஒரு கிளையண்ட் மீட்டிங்கிற்கு செல்கிறீர்கள் அல்லது ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்றால் இது சிறந்த நேரம். உங்கள் கவனம் மக்களுடன் இணைவதில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கத்தை உணர்வீர்கள். உணர்வுபூர்வமான இணைப்பு நன்றாக இருக்கும். ஆனால் கடிகாரத்தில் மாலை 7:46 ஆனதும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சந்திரன் மகர ராசியை விட்டு கும்ப ராசியில் நுழைவார். கும்பராசி உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் வீடு. 8வது வீடு திடீரென்று வரும் பிரச்சனைகள், ஆழமான ரகசியங்கள், பயம் மற்றும் வேதனையின் வீடு. அங்கே ஏற்கனவே ராகு அமர்ந்துள்ளார். சந்திரன் 8வது வீட்டில் அடியெடுத்து வைத்த உடனேயே உங்கள் சுபாவத்தில் திடீர் மாற்றத்தை உணர்வீர்கள். ஒருவேளை நீங்கள் மாலையில் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ஒரு பதற்றம் போன்ற உணர்வு ஏற்படலாம். எந்த காரணமும் இல்லாமல் சோகம் ஏற்படுவது அல்லது பழைய கசப்பான நினைவுகள் மீண்டும் வருவது, இவை அனைத்தும் 8வது வீட்டு சந்திரனின் அறிகுறிகள். ராகு அங்கே புகையை, மாயையை உருவாக்குகிறார். எதிர்காலம் இருண்டது போல உங்களுக்கு தோன்றும், ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்காது. இது வெறும் ஒரு பிரமை. வேலை அல்லது தொழிலை பொறுத்தவரை உங்கள் 6ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற 2 உக்கிரமான கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நாள் முழுவதும் அலுவலகத்தில் மிகுந்த ஆற்றலுடன் வேலை செய்வீர்கள். உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் விஞ்சிவிடுவீர்கள். ஆனால் எனது ஆலோசனை என்னவென்றால், மாலை வேளையில் உங்கள் மேலதிகாரி அல்லது சக ஊழியர்களுடன்
எந்தவிதமான விவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். மாலைக்குப் பிறகு உங்கள் சகிப்புத்தன்மை குறைந்துவிடும். நீங்கள் இரவு ஷிப்டில் வேலை செய்கிறீர்கள் என்றால், இன்று இரவு வேளையில் கவனம் செலுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். இப்போது வீட்டின் ஆணிவேராக இருக்கும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், அதாவது இல்லத்தரசிகளைப் பற்றி பேசுவோம். கடகலக்ன இல்லத்தரசிகள் இயற்கையாகவே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றும் அக்கறை கொண்டவர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு 2 வெவ்வேறு வண்ணங்களில் அமைந்துள்ளது. மாலை 7:45 வரை சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். பகல் நேரத்தில் வீட்டை அலங்கரிப்பதில் அல்லது நிர்வகிப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உங்கள் கணவருடன் ஷாப்பிங் செல்ல விரும்பினால் அல்லது வீட்டிற்கு புதிதாக ஏதேனும் வாங்க விரும்பினால் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் செய்துவிடுங்கள். கணவரின் ஆதரவு கிடைக்கும் மற்றும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எச்சரிக்கை, மாலையில் சந்திரன் 8ஆம் வீட்டிற்கு சென்றவுடனேயே உங்கள் மனதின் மீது ஒரு விசித்திரமான பாரம் ஏற்படலாம். நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் என்னை யாரும் மதிப்பதில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு திடீரென்று ஏற்படலாம். இந்த எண்ணத்தை ராகுதான் விதைக்கிறார். எனவே இன்று இரவு சமையலறையில் வேலை செய்யும் போதோ அல்லது உணவு பரிமாறும் போதோ உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கணவருடன் சிறிய விஷயத்திற்காக வாக்குவாதம் ஏற்படலாம். அது ராகுவின் காரணமாக பெரிய சண்டையாக மாறக்கூடும். உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்கள் 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை உள்ளது. சூரியனும் செவ்வாயும் உடலில் அதிக உஷ்ணம், ஆசிடிட்டி அல்லது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கலாம். அதே சமயம் சுக்கிரன் ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்தலாம். மாலையில் சந்திரன் 8வது வீட்டிற்கு செல்லும்போது இது மன அழுத்தத்தை உடல் வலியாக மாற்றக்கூடும். இன்று இரவு கால்களில் தசைப்பிடிப்பு அல்லது ஒற்றை தலைவலி பிரச்சனை ஏற்படலாம். தண்ணீர் நிறைய குடிக்கவும். பண விஷயத்தில் பகல் நேரத்தில் வியாபாரத்தில் லாபம் வரும் யோகம் உள்ளது. ஆனால் மாலைக்கு பிறகு உங்கள் பணப்பையை மூடி வையுங்கள். 8வது வீடு இழப்பு மற்றும் ராகு ஏமாற்றுதல். இரவில் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும்போது அல்லது யாருக்கேனும் பணம் அனுப்பும்போது 2 முறை சரிபார்க்கவும். தவறு நடக்க அதிக வாய்ப்புள்ளது. இப்போது நாம் அந்த முக்கியமான நாளுக்கு வந்துவிட்டோம். இதற்காகத்தான் இந்த ஆய்வை நான் முக்கியமாக தயார் செய்தேன். டிசம்பர் 25 வியாழக்கிழமை. நண்பர்களே, நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. ஆனால் பள்ளம் வருவதற்கு முன்பே அதை சுட்டிக்காட்டுபவனே சிறந்த ஜோதிடன். இன்றைய நாள் கடக லக்னக்காரர்களுக்கு ரெட் அலர்ட் நாள். இன்று சந்திரன் முழு 24 மணி நேரமும் உங்கள் 8ஆம் வீட்டில் கும்பராசியில் இருப்பார். மேலும் மிக முக்கியமான விஷயம், காலை 8:18 காலை மணிக்கு சந்திரன் சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அதாவது நிலைமை என்னவென்றால், சந்திரன் 8வது வீட்டில் இருக்கிறார், ராகுவுடன் இருக்கிறார், மேலும் ராகுவின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். இது ஒரு முழுமையான கிரகண தோஷத்தை உருவாக்குகிறது. இன்றைய நாளில் உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்களின் சொந்த எண்ணங்கள்தான். ராகுவும் சந்திரனும் சேரும்போது அது தேவையற்ற பயத்தை உருவாக்குகிறது. மக்கள் உங்களை பற்றி புறம்பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றும். உங்கள் நெருங்கியவர்கள் மீது சந்தேகம் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு இரவில் கெட்ட கனவுகள் வரலாம் அல்லது தூக்கம் அடிக்கடி கலைந்து போகலாம். எனது ஆலோசனை என்னவென்றால், இன்று உங்கள் மூளையை நம்பாதீர்கள். இன்று நீங்கள் நினைக்கும் எதிர்மறையான விஷயங்களில் 99% பொய். இது ராகுவின் விளையாட்டு. இங்கே இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. உங்கள் 2ஆம் வீடு, அதாவது தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். 8இல் ராகு மற்றும் 2இல் கேது. இந்த அச்சு உறவுகளை முறிக்கும் வேலையை செய்யும். இன்று உங்கள் வாயிலிருந்து எதிரில் இருப்பவரை அம்பு போல குத்தக்கூடிய வார்த்தைகள் வரலாம். சிறிய விஷயத்திற்காக வீட்டில் பெரிய சண்டை வெடிக்கலாம். எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளே, இல்லத்தரசிகளுக்கு டிசம்பர் 25ஆம் தேதி பொறுமைக்கான பரீட்சை. ஜோதிடத்தில் 8வது வீடு புகுந்த வீடு, மாமியார் வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று சந்திரன் மற்றும் ராகு இருவரும் இங்கேயே அமர்ந்துள்ளனர். மாமியார், நாத்தனார் அல்லது கணவர் வீட்டார் யாருடனாவது இன்று தவறான புரிதல் உச்சத்தில் இருக்கலாம். அவர்கள் ஒன்று சொல்வார்கள், நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்வீர்கள், அல்லது உங்களின் நேரடியான பேச்சு அவர்களை புண்படுத்தலாம். இன்றைய நாளில் மௌனமாக இருப்பது மட்டுமே உங்கள் வீட்டின் அமைதியை காப்பாற்றும். தவிர உங்கள் 6ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் மூவரும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். 6ஆம் வீடு காயம் மற்றும் நெருப்பு ஆகியவற்றை குறிக்கும். இன்று சமையலறையில் கத்தி அல்லது நெருப்பை பயன்படுத்தும்போது மிகவும் கவனமாக இருங்கள். கைவெட்டுப்படுவது அல்லது சுட்டுக்கொள்வது போன்ற பயம் உள்ளது. சூடான எண்ணெயை கையாளும்போது எச்சரிக்கையாக இருங்கள்.
வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். இதனால் இடுப்பு வலி அல்லது கால்களில் வீக்கம் ஏற்படலாம். இன்று வீட்டில் வேலை செய்பவர்களுடன் சண்டை போடாதீர்கள். இல்லையெனில் அவர்கள் வேலையை விட்டுச் சென்று விடலாம். உங்கள் கஷ்டம் கூடிவிடும். வேலையை பொறுத்தவரை விடுமுறை நாள் என்பதால் வீட்டிலேயே இருப்பது நல்லது. ஆனால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் அலுவலக அரசியல் பக்கமே இன்று செல்லாதீர்கள். 8வது வீடு சதித்திட்டங்களின் வீடு. இன்று உங்களுக்கு எதிராக ஏதாவது சதி நடக்கலாம் அல்லது பழைய ரகசியம் ஒன்று வெளியே வரலாம். இன்றைய நாளில் எந்த முக்கியமான மின்னஞ்சலையும் 3 முறை படிக்காமல் அனுப்ப வேண்டாம். வேலையை விட்டுவிடும் எண்ணம் இன்று மனதில் தோன்றும். ஆனால் எச்சரிக்கை, இன்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த முடிவு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்படும் முடிவாக இருக்கும். பிறகு அது தவறாக முடியும். பணத்தை பொறுத்தவரை மாதாந்திர அட்டவணையில் தெளிவான அறிகுறி உள்ளது. ஏமாற்றம். இன்று ராகு உற்றம். இன்று ராகு உங்களுக்கு ஆசையை தூண்டுவார். யாராவது உங்களிடம் இங்கே பணத்தை போடுங்கள் இரட்டிப்பாகும் என்று கூறுவார்கள். தவறுதலாக கூட சிக்கிவிடாதீர்கள். 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கும் குரு உங்கள் செலவுகளை கட்டுப்பாடில்லாமல் ஆக்கலாம். இன்று பணத்தை கையில் பிடித்து வையுங்கள், செலவழிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். 6ஆம் வீட்டில் கிரகங்களின் கூட்டம் மற்றும் 8ஆம் வீட்டில் பாதிக்கப்பட்ட சந்திரன், இது விபத்து அல்லது பழைய நோய் மீண்டும் வருவதற்கான அறிகுறி. படிகளில் ஏறும்போதும் இறங்கும்போதும் அல்லது வாகனம் ஓட்டும்போதும் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் ஹீரோ ஆவதற்கான நாள் அல்ல, பாதுகாப்பாக இருப்பதற்கான நாள். புயலுக்கு பின் வரும் அமைதி. இதுதான் டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமையின் நிலை. இன்றும் சந்திரன் நாள் முழுவதும் கும்பராசியில், அதாவது 8வது வீட்டிலேயே இருப்பார். அவர் மறுநாள், அதாவது 27ஆம் தேதி அதிகாலை 3:10 மீன ராசிக்குச் செல்வார். இதன் அர்த்தம் என்னவென்றால் 26ஆம் தேதி முழு நாளும் இன்னும் 8வது வீட்டின் ஆதிக்கத்திலேயே கழியும். இருப்பினும் நட்சத்திரம் மாறிவிடும். இதனால் தீவிரம் கொஞ்சம் குறையும், ஆனால் தடை இன்னும் இருக்கிறது. கூடவே இன்று மதியம் 2 PM முதல் வியாதி பாத யோகம் தொடங்குகிறது. சாஸ்திரங்களில் இந்த யோகம் சுபகாரியங்களுக்கு தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. நேற்றைய மன அழுத்தத்திற்கு பிறகு இன்று நீங்கள் ஒரு மனச்சோர்வை உணர்வீர்கள். உடல் சோர்வாகவும் மனம் வாடியதாகவும் இருக்கும். வேலை செய்ய பிடிக்காது. ஆனால் எச்சரிக்கை, 6ஆம் வீட்டு செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் சோம்பேறித்தனம் செய்தால் வேலைப்பளு தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்துவிடும். இன்று உங்களை நீங்களே கொஞ்சம் உந்தித் தள்ள வேண்டியிருக்கும். சந்திரன் மெதுவாக மீனராசியை நோக்கி நகர்கிறார். இது 9வது வீடு. அங்கே சனி பகவான் அமர்ந்துள்ளார். சனிக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இதன் அர்த்தம் விஷயங்கள் நடக்கும், ஆனால் மிக மெதுவாக. நீங்கள் ஏதேனும் ஒப்புதலுக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லது பணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இன்றும் முடிவு நிலுவையில் இருக்கலாம். பொறுமையை இழக்காதீர்கள். இல்லத்தரசிகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி மீட்சி பெறும் நாள். ஆனால் மந்தநிலை இன்னும் இருக்கும். கடந்த 2 நாட்களின் மன அழுத்தத்திற்கு பிறகு இன்று நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்வீர்கள். உடலில் ஆற்றலே இல்லை என்பது போல் தோன்றும். எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு சும்மா படுத்துக்கொள்ளலாம் என்று மனம் சொல்லும். எனது ஆலோசனை என்னவென்றால், இன்று வீட்டை டீப் கிளீனிங் செய்வது அல்லது கனமான வேலைகளை செய்வதை தவிர்க்கவும். எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் செய்யுங்கள். இன்று உங்களுக்கு நீங்களே சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். 5ஆம் வீட்டில் புதன் அமர்ந்துள்ளார். இன்று நீங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவர்களின் எதிர்காலம் குறித்து கொஞ்சம் கவலைப்படலாம். ஆனால் கவலை வேண்டாம். புதன் நல்ல நிலையில் உள்ளார். குழந்தைகள் நன்றாகவே செயல்படுவார்கள். சந்திரன் இப்போது மெதுவாக 9ஆம் வீடு, அதாவது தர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இன்று மாலை வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து 10 நிமிடங்கள் தீபத்தின் சுடரை பாருங்கள் அல்லது ஏதேனும் பஜனை பாடலை கேளுங்கள். இது உங்கள் இழந்த ஆற்றலை மீட்டெடுக்க உதவும். உறவுகளில் இன்று மாலை ஆக ஆக பனி உருகத் தொடங்கும். உங்கள் தவறை நீங்கள் உணரலாம் அல்லது எதிரில் இருப்பவர் புரிந்து கொள்ளும் தன்மையை காட்டலாம். இன்று உங்கள் துணைக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கள். அதிகமாக ஒட்டிக்கொள்ளவோ அல்லது கேள்வி கேட்கவோ வேண்டாம். கேது 2ஆம் வீட்டில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பதால் பழைய விஷயங்களை இன்று கிளற வேண்டாம். ஆராய்ச்சி, உளவியல் அல்லது ஏதேனும் ஆழமான விஷயத்தை படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்லது. 8வது வீடு ஆழமானது. 5வது வீட்டு புதன் உங்களுக்கு ஆதரவளிக்கிறார். எனவே எனது கடகலக்ன நண்பர்களே, இந்த 72 மணி நேரத்தின் சாராம்சத்தை நாம் பார்த்தால் விஷயம் மிகவும் தெளிவாக உள்ளது. 24ஆம் தேதி மாலை முதல் 26ஆம் தேதி இரவு வரை இந்த நேரம் செயல்படுவதற்கானதல்ல, சுய சிந்தனை செய்வதற்கானது. வெளி உலகில் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக தெரியலாம்.
ஆனால் இந்த நேரம் உங்கள் உள் உலகத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கானது. 8 வீட்டு ராகு சந்திரன் ஒரே செய்தியைத்தான் தருகிறார்கள். நில், கவனி, ஆராய்ந்து பிறகு செல். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. இது வெறும் 2 முதல் 3 நாட்கள் விஷயம்தான். 27ஆம் தேதி சூரியன் உதித்ததும் சந்திரன் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சனியுடன் இருப்பார். உங்கள் வண்டி மீண்டும் தண்டவாளத்தில் ஓடத் தொடங்கும். இருப்பினும் இந்த 3 நாட்களை அமைதியாக கடக்க நான் உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சில பரிகாரங்களை சொல்கிறேன். பிரச்சனையின் வேர் சந்திரன், மனம் மற்றும் ராகு, மாயை 8ஆம் வீட்டில் இணைவது என்பதால் பரிகாரங்களும் அதற்கேற்றவாறு இருக்க வேண்டும். 1. சிவ வழிபாடு. மிக முக்கியமான பரிகாரம் சிவ வழிபாடு. சந்திரன் மனம். அந்த சந்திரனை தன் தலையில் சூடியவர் சிவபெருமான். சந்திரன் பாதிக்கப்படும்போது அந்த ஈசன் மட்டுமே சரணாகதி. இந்த 3 நாட்களில், குறிப்பாக டிசம்பர் 25 அன்று சிவலிங்கத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். அந்த தண்ணீரில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் சில கருப்பு எள் விதைகளை போடுங்கள். காய்ச்சாத பால் சந்திரனை சரிசெய்யும், கருப்பு எள் ராகு, கேது மற்றும் சனியை சாந்தப்படுத்தும். அங்கேயே அமர்ந்து 108 முறை ஓம் நம சிவாய என்று ஜபிங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை உடனடியாக நீக்கும். 2. கேதுவிற்கான பரிகாரம். இது உங்கள் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் உள்ள கேதுவிற்கானது. இந்த 3 நாட்களில் தெருநாய்களுக்கு உணவு கொடுங்கள். பிஸ்கெட் அல்லது ரொட்டி எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இது உங்கள் வங்கி இருப்பு மற்றும் உங்கள் நாக்கு இரண்டையும் பாதுகாக்கும். 3. தேங்காய் பரிகாரம். 25ஆம் தேதி மிகவும் பதற்றமாக இருந்தால் ராகுவின் பரிகாரத்தை செய்யுங்கள். 3வது, ஒரு மட்டை தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் தலையைச் சுற்றி 7 முறை இடஞ்சுழியாக சுற்றி ஓடும் நீரில் விட்டுவிடுங்கள். அல்லது ஏதேனும் கோவிலில் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள். இது உங்கள் மீது வட்டமிடும் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் தன்னுடன் கொண்டு சென்றுவிடும். 4. இல்லத்தரசிகளுக்கு. வீட்டின் மகிழ்ச்சி உங்களால் தான் உள்ளது. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த 3 நாட்களில் இரவு தூங்கும் முன் சமையலறையில் பால் பாத்திரத்தை திறந்து வைக்க வேண்டாம் மற்றும் எச்சில் பாத்திரங்களை சிங்கில் போட்டு வைக்க வேண்டாம். இதனால் ராகுவின் தாக்கம் குறையும் மற்றும் வீட்டில் நோய் வராது. இது தவிர டிசம்பர் 25 காலை வீட்டில் துடைக்கும் போது தண்ணீரில் சிறிது கல் உப்பு போட்டு துடையுங்கள். இது வீட்டின் அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியையும் உறிஞ்சிவிடும். குடும்பத்தில் சண்டை வராது. நண்பர்களே, இறுதியில் ஒன்று மட்டும் சொல்வேன். நீங்கள் கடக லக்னக்காரர்கள். மென்மையாக இருந்தாலும் கடினமான பாறையையும் வெட்டிச் செல்லும் நீர் போன்றவர்கள் நீங்கள். இந்த கிரகப்பெயர்ச்சிகள் வந்து போய்க்கொண்டே இருக்கும். உங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். அடுத்த 3 நாட்கள் கவனமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த விரிவான ஜோதிட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால், எனது உழைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் சிறப்பாகச் செயல்படத் தூண்டுகிறது. கமெண்ட் பாக்ஸில் ஜெய் போலேநாத் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். மகாதேவனின் அருள் நம் அனைவர் மீதும் இருக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ்.